அம்மா வணக்கம். வணக்கம். சரி, அம்மாக்கு என்ன பேர் சொன்னீங்க? இந்திராணி. இந்திராணி. இந்திராணியா இல்லை இந்த இல்லத்திராணியா? இந்திராணி. இந்திராணியா இல்லத்திராணியா? இந்திராணி. என்னடா அப்ப இந்த இல்லத்திராணி இல்லையா நீங்க? நீங்க கடன் கடையெல்லாம் கேட்குறீங்க. இந்த இல்லத்திராணி தானே நீங்கள்? நீங்க தானே வயசு கூட்டினாள் இந்த வீட்டுல, நீங்க தான் இல்லத்திராணி. மிச்செல்லாம் இளவரசிகள் இளவரசமா நிக்கணும், அப்படித்தானே? சரி, இந்திராணி நல்ல பேரம்மா. ராணி மகாராணி இங்கிலாந்து ராணி, நீங்க கொஞ்சம் இந்திராணி. சரி, அம்மாவுக்கு முதல்ல 70வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன 70? நாங்க சொல்லலாம் ஏஜ் நம்பர்னு சொல்லலாம், வயசு வந்து வெறும் நம்பர் தானே, அப்படித்தானே? நாங்களெல்லாம் 70 வரைக்கும் நிப்போம் ஓரியா. ஏன் அப்படி சொல்றீங்க? இப்ப பீட்சா பர்கர் உயிர் வாழ்றது. வீட்டு சாப்பாடு தாராங்களும் இல்லையே கேட்டாலும். வீட்டுக்காரர் இல்லையே, வீட்டுக்காரையும் கடையில கேட்ட சொல்லலாம். என்ன செய்யறது? என்ன செய்யறது? ஜோக்கு கூட தான் வேணும். வாழ்க்கை மிகவும் குறுகியது. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ள 70 விவசாயம் போயிடுச்சு. டக்குன்னு காலம் ஓடுது இல்ல? அப்புறம் அப்ப அடுத்த வருஷம் வர போகுது, நீங்க வேற வருஷ கடையில பிறந்துக்கிறீங்க. சரி, அம்மாக்கு இதுல வைக்கிறேன்னா என்னோட பழம் கூட கொஞ்சம் பாரமா இருக்கு, நீங்க தூக்க மாட்டீங்க, அதனால அதில் வச்சிடறேன். எப்பயுமே எங்களுடைய சம்பிரதாயப்படிதான் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் சொன்னால் பழங்கள் கொடுப்போம். என்ன கல்யாணம் சாமந்தம் எல்லாத்துலயும் பழங்கள் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அதே விட எங்களோட ஆரோக்கியத்திற்கு பழம் பலம் தரும், அப்படியே இல்லை என்ன? அதனாலதான் பழம் குணத்துக்கு உண்ட வயசுக்கு இணையாம நிறைய பழங்கள் சாப்பிடணும், அப்பதான் இன்னும் ஆரோக்கியமா இருக்கலாம். அப்ப பாக்கலாம் இன்னும் கனகால இருக்கணும், ஒரு 100 அடிப்போம், 100 அடிப்போம் இருக்கலாம். நாங்கள் ஆரோக்கியமா இருந்து மகிழ்ச்சியா இருந்து எங்களோட நிறைய உறவுகள் கதைச்சு பேசிருக்கணும்னு சொன்னா வடிவா இருக்கலாம். என்ன அப்ப எங்களோட ஆரோக்கியத்துல நிறைய விஷயங்கள் செல்வாக்கு செலுத்தும், அதுல பழங்களும் உண்டு. அதனால நல்ல உணவுகள் கண்டிப்பா தேவை. பிடிச்சிருக்கா பழம்? ரைட். அப்ப எனக்கு என்ன பழம் தான் புரியும் கிடைச்சா போய்க்கு? உங்களுக்கு ஆப்பிள் வேணுமா? இந்தாரா ஆப்பிள் அப்படியே தாங்க, இதையும் பிடிங்க. சரி வாங்க, ஓபன் பண்ணி பாருங்கன்னு சொல்லி எடுத்து பாருங்க. என்ன இருக்குல்ல? என்ன சாரி எல்லாம்? சாரி தான், இப்போ உங்களை பிள்ளை தானே அம்மா? அப்ப புற என்ன ஷர்ட்ல வராது? நான் எல்லாம் போடுவேன். எல்லாம் போடுவீங்களா? சரி, அப்ப அழகான பொதுவா பெண்களுக்கு சாரி விருப்பம் தானே, அதுலயும் பெண்கள் தனி அழகு சாரி. என்ன ரைட். அப்ப சாரி ஏன் கொண்டு வந்தாங்க பிறந்த நாள்னு சொன்னா அதை கொடுக்குற வழக்கம் தானே அம்மா. சாரி பிடிச்சிருக்கே, நல்லா இருக்கு. நல்ல கலர் என்ன? உங்களுக்கு பச்சை கலர் பிடிக்குமே? எனக்கு எல்லா கலரும் பிடிக்கும். இது நல்ல சோப். நான் யார் எடுத்து தந்தாலும் ஓகே தான். இல்ல சில பேருக்கு சில கலர் பிடிக்கும், எனக்கெல்லாம் கருப்பு பிடிக்கும். எனக்கு பிள்ளைகள் எடுத்து தந்தா எல்லாம் பிடிக்கும், பிள்ளை எடுத்தா எதுவும் பிடிக்கும். சூப்பர், அப்படிதான் இருக்கும். ரைட். அதே மாதிரி அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு கிஃப்ட் இருக்கு, சரியா? இதே பாருங்க. சரி, என்ன இருக்கும்ல மனசு டக்குன்னு ஓப்பன் பண்ணுது. என்னது? சரி, அழகான ஒரு மணிக்குடு உண்டு, சரியா? மணிக்குடு அழகா இருக்கா? என்ன பிரச்சனைனா அம்மா வேற வேற வாய்ஸும் போகுதானே, நல்லா நித்திர கொள்றீங்களா? நேரம் காலம் தெரியும், எனக்கு தெரியும், ஏன்னா கம்ப்ளைண்ட் வந்தது, நீங்க நித்திர கொள்றீங்களா? சரி, அதனால நீ நேரம் பார்த்தா விட மாட்டா அவளியா? நான் டிவிலே பொழுது போகுது. புது புள்ளையான விஷயம். வீட்டுல ஆக்கள் நிக்கிறேன், டிவியில பொழுது போகுது. எனக்கு பிள்ளைகள் எல்லாம் பிள்ளை எல்லாம் வெளியில ஓடி நான் யாரோட கதைக்கிறேன். என்னோட வாங்க, நாங்க ஓடுற போயில கூட்டு போறோம், மம்பளா போகும். என்ன சாப்பாடு நோக்கி தானே உங்களுக்கு? வேற என்ன பம்பளா கதைப்போம், சிரிப்போம், பாட்டு பாடுவீங்களே. போங்க, நான் உங்களோட இருந்தா உங்களோட வாழ்க்கை எப்படி போகும்? எந்த வாழ்க்கை எப்படி? நல்லா தானே போகும், நல்லா தானே போகும். உங்களோட வாய்ப்பு இருக்கிறேன், உங்களோட அம்மா இருக்கிறேன், எல்லாம் சும்மா இருக்கீங்க உங்களை மாதிரி. சரியா? அதான் ஹாப்பியா இருக்கிறாங்களே இல்லையப்பா, என்ன காய்ச்சாலுமே பிரச்சனை தான் ஆகிறான். அப்ப கூட பிள்ளைகள் இல்லையோ? நீ என்ன பார்த்தா என்ன கிளவமா இருக்கணும் புள்ள இருக்கு. சரி, பிடிச்சிருக்கா அம்மாக்கு மணிக்கூடு? இதே வடிவில் ஒரு பாஸ்கெட், அதுக்குள்ள வெரைட்டி சொக்கா தனியா தொட்டு சோற வளரக்கூடாது, சரியே? எல்லாருக்கும் கொடுக்கணும், எனக்கும் தரணும், பிள்ளைங்க கொடுக்கணும். தந்தா போச்சு. சோறு இருக்கே, என்ற கடவுளே. அது மட்டும் மந்திரம் என்ன? சொந்தக்காரன் வாழான இல்லையோ சுகர் மட்டும் மந்திரம். மறக்கறதா சாப்பாடு? மறக்கற சாப்பாடு தான். மச்சம் சாப்பிடுறது? நான் சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுறது? மத்தவங்க சாப்பிடுவாங்களா? சமைப்பீங்களா? இல்ல. நல்லா. அப்ப இன்றைக்கு உட்காந்துருவோம். என்ன சமைச்சு போறீங்க சாப்பாடு? இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்தி போட்டோம். எங்களுக்கு என்ன சமைச்சு தர போறீங்க? இப்ப உங்களுக்கு என்ன விருப்பம் அப்ப அதை ஆக்கி தரேன். எனக்கு மகிழ் கறியும் என்ன சூப்பு, மயில் கறி, ஆமக்கறி தரவானீங்களா? ஆமக்கறி எங்க வரும்? மரக்கறி சாப்பாடா? எனக்கு ஒரு சாம்பார் வச்சு அதை சோத்துக்குள்ள போட்டு குழைச்சு ஒரு புழுங்க சோறு சாம்பார் ஆத்தலா இருக்கு, வேற லெவல் சாப்பாடு. அதெல்லாம் இப்ப எல்லாம் அப்படி குழைத்தறதுக்கு அம்மா மாதிரி இல்ல.
எங்க அம்மம்மா இருக்கும் வரைக்கும் நல்லா சமைச்சு கொடுத்துவா. மஞ்சள் புகை காய்ச்சுவா, களிக்கூழ் செய்வா, நிறைய வெரைட்டியா கொஞ்சம் சத்துள்ள சாப்பாடு செய்வா. இப்ப சோறு சமைக்கவே வஞ்சிப்படுது. என்ன காலமே இதெல்லாம் கல்யாணம் கிடையாது. அதான் கல்யாணம் கட்டாக இருக்கிறீங்களா? அம்மா சாப்பாடு சாப்பிட்டு அம்மாவும் சாப்பாடு தானே இல்லையா பிரச்சனை. சரி பிடிச்சிருக்கே அம்மாவுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கே. ரைட் லாஸ்ட்டாக ஒரு கேக் கொண்டு தரேன்னா. ரைட் உங்களுக்கு ஒரு வெஜிடபிள் கேக். நீங்கள் வந்து வெஜிடபிள் காரி இல்லோ. சரி பிடிச்சிருக்கா கேக் பிடிச்சிருக்கா? ரைட் அப்போ உங்களுக்கு 70ஆம் நம்பர் 2 போட்டு ஒரு வடிவான ஒரு ரவுண்ட் கேக் கொடுத்துருக்கணும். சரி அப்போ கேக் பிடிச்சிருக்கா அம்மாவுக்கு? கேக் பிடிச்சிருக்கு. ஓகே லாஸ்ட்டாக கேக் வெட்டலாம் சரியா? அதுக்கு முதல்ல நீங்கள் சொல்லணும் யார் இப்படியெல்லாம் எங்களை அனுப்பிவிட்டு தெரியுமா உங்களுக்கு? யார் அனுப்பிவிட்டது? எனக்கு சந்தேகம் கபிலன். சந்தேகப்படலாமா இந்த வயசுல? கபிலன் தான் அனுப்புவார். யார் அனுப்பினது? கபிலன். கபிலன்றது யாரும் இல்லை. கபிலன் கடைசி மகன் 5வது. கபிலன்றது 5வது கடைசி மகன். இப்போ உங்களுக்கு எத்தனை மொத்தம் பிள்ளைகள்? அப்போ 5 பேர். 5 பேர். 5 பேர் 5ஆம் மகன் கொடுக்குது. அவர் மூத்தவர். பஞ்சபாண்டம் 5 மாம்பளை பிள்ளையா? ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே. வாழ்க்கையில் என்ன பாவனை பண்ணி பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி 5 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு மந்தவைக்கு. 5 பேர் மருமகள் மேர் என்னதான் வாய் பேச்சுக்கு சும்மா அம்மான்னு சொன்னாலும் அம்மா ஆகலாது. அம்மா தான் ஓமோ இல்லையோ. கூடாண்ட கலைக்கிறேன் எல்லாம் எல்லாம் நல்ல சூப்பர். சரி அப்ப அம்மாவுக்கு பரவாயில்ல. 5 ஆம்பளை பிள்ளைகள், 5 மருமகள், 5 பொம்பளை பிள்ளை, மொத்தமா 10 பிள்ளைகள். பேர பிள்ளைகளும் இருக்கு. பேர பிள்ளை 5 பேர். அதான் சரி. அப்ப அதுவும் 5. ஏன் அம்மா இல்ல 5 நினைக்குது? 5 ராசி அம்மாவுக்கு. 5ஆவது பிறந்துங்களா? என்ன அவன் 2 ஒன்றோட எல்லாம் விட்டுட்டுனான். நாங்கள் ஒரு கதைப்போம் அப்படியா சொல்லுவோம். அம்மா கவலைப்படுற 5 உடனே சொல்லி கேட்கட்டு கேட்கவாம்மா? கேளுங்க கேட்க. நீ எனக்கு அடி வாங்கிற பிரவாதி அடியை வாங்க. நீங்க எவ்வளோ கேளு கேட்குற அடியை வாங்குங்க. அப்போ எனக்கு நான் அடி வாங்கினா உங்களுக்கு அவ்வளோ ஆனந்தமா? நீங்க அடிங்க வாங்க பிரச்சனை வாங்க. நான் அடிங்க வாங்க. நீங்க எவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? நான் என்ன செய்யறது? இந்த நிலப்பாடு அப்படியா கிடக்கு. இந்த வேலை அப்படியாச்சு. அப்போ என்ன செய்யறதம்மா? நானே அம்மா இந்த வேலை அப்படி கதைக்க தான் வேணும். என்ன பாட்டு பிடிச்சிருக்கே? சோகானவா அட்டானே அவ்வளவு போட்டியே அவசரப்பட்டு. ரைட் அது என்ன ஆனந்த கண்ணீர். எவ்வளோ காலம் வேணே 5 பிள்ளைகளை பேத்து இப்போ ஒரு பிள்ளை உங்களுக்கு இருக்குது. எல்லாம் இருக்காங்களா? அப்போ 6 பிள்ளை நிற்கிறது. 2 வரைக்கும் மிஸ் பண்ணுறீங்களா அவங்க எல்லாரும்? சரி என்ன நடந்தாலும் இப்படி தான். வாழ்க்கைன்றது இப்படி தான். திக்கா போனாலும் அந்த அன்பு அது உறவுன்றது உடையாது. அன்பு உடையாது. கூடுமையிலே குறையாது. போய் என்ன வயசு அப்படி ஏறுதோ அதே மாதிரி அன்பு பாசம் எல்லாமே ஏறினா போ உறங்கா சரியா? ரைட் அப்போ அம்மனிக்கு மீண்டும் பிறந்தநாள் சொல்லிக்கொண்டு இந்த பாட்டின் மூலமாக நீங்கள் சொல்லுங்க யார் உங்களுக்கு கொடுக்கணும்? அப்போ அது 5வது பிள்ளையே 5 பிள்ளை தந்துருக்கு. நல்ல கதை. நீங்கள் மருமகளையும் பிள்ளைன்னு சொல்றீங்க. பிறகு ஏன் மருமகனை சொல்லல? அப்போ மகனுக்கு வந்து மருமகளை வந்த உள்ள அதான் சொல்றேன். நீங்க மகனை தான் விளையாண்டுருக்கீங்க. மருமகளை சொல்றீங்க இல்லையே? மருமலை இல்லாத இங்கே நான் பக்கத்து 2 பேர். அப்போ யார் கொடுத்தது? உங்களோட பிள்ளையெல்லாம் கொடுத்தது யார்? அந்த பிள்ளை சொல்லுங்க. கபிலன் இல்லை. அப்போ மருமகள் விளையாட மருமகளுக்கு என்ன பேர்? அப்போ கல்பனா. கல்பனா கடைசி மகன் மனசி அப்படியே இல்லைண்ணே அம்மா கல்பனா தான் கொடுத்தது. நீங்கள் மருமகளையும் பிள்ளைன்னு தான் சொன்னீங்க. அவங்களும் அதான் சொன்னாங்க எனக்கு மாமி இல்ல அம்மா மாதிரின்னு சொல்லி. அதனாலதான் அம்மா பாட்டு பாட சொன்னாங்க. அது அம்மா தான் சொல்லுவோம். அப்ப யாரு கொடுத்தது? உங்களுடைய கடைசி மருமகள். சரி அவதான் இந்த மாதிரி அம்மாவுக்கு செய்து பார்க்க ஆசைப்பட்டுவா. சரியா? எட்டி பாக்குறான் கூட தான் இருந்த விளையாடுறோம். சரி ஹாப்பியா அம்மா? கற்பனைக்கு அந்த அந்த மூளை வந்துட்டு அந்த மூளை வந்துட்டு உங்களோட அம்மா இருக்கிறதாக எனக்கு படம் செய்வீங்களே. அப்பா அம்மா இப்போ அம்மாவுக்கு இப்படி செய்த உடனே செய்தானே போகிறேன். அதுக்கு நீ முந்தி பிறந்ததுக்கு நான் பாடு நாங்க என்ன தெரியுதா? மற்றது வயசு இருக்குல்ல. அம்மா என்ன சின்ன வயசு 70 ஆகணும் ஆனால் தான் செய்யலாம். சரி அதுக்கு வயசு வரும் தானே? உங்களுக்கு வயசு வந்துச்சு. சரி அம்மாவுக்கு மகிழ்ச்சி இல்லை. என்ன சொல்ல போறீங்க உடைய மருமகள் அல்ல மகளுக்கு சொல்ல போறீங்க? மகளோ மருமகளோ இல்லை கொண்டு கொண்டுதான். என்ன சொல்ல போறீங்க மகளுக்கு? அப்ப அம்மாண்டான் சொல்லுவா. அவன் தேங்க்ஸ் தான் சொல்லுவான். எதிர்பார்க்கல. அதான் அப்போ சொல்ற தலையாளுங்கன்னு சொன்னவன். என்ன அது அது இருக்கிற முறை அவா மட்டும் நாரை கொண்ட மாதிரி வச்சுக்கொண்டு உங்களோட பார்த்தீங்க. சரி அப்போ ஹாப்பி பர்த்டே பாடுவோமா? ஹாப்பி பர்த்டே பாடுவோமா? கேக் வெட்டுவோமா? வெட்டுவோம்.
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Indroniamma. Happy birthday to you. May God bless you. ஒன்ன ஊவணும். காத்த காணல. என்னப்பா. சரி. வெரி குட். கேக் அவுட் வா.